ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் எக்ஸலில் மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக்ஸல் சீட்டில் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸ் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரோம் லெட்டரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் பவர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பையோட வேல்யூ அண்ட் ஃபேக்டோரியல் காசு சைன் இதோட வேல்யூஸ் எல்லாமே அடிக்கிறதுக்காக நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரோம லெட்டரில் எப்படி நம்பரை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கர்சரை லொக்கேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ரோமன் ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளுக்கு எந்த லெட்டரை ரோம் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த லெட்டரை நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ரோம் லெட்டரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போது 5 கியூப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு பவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 கமா பவரில் இருக்கிறத நம்ம பக்கத்தில் எழுதிடணும் 3 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கியூப்போட வேல்யூஸ் காட்டிடும். இதே மாதிரி நம்ம எந்த வேல்யூ இருந்தாலும் பவரில் இருக்கிறத கமா போட்டு எழுதிக்கலாம். இப்போது பையோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு பை ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதாவது 5 × 4 × 3 × 2 × 1 அந்த மாதிரி சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஃபேக்ட் நடிச்சுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 120 வந்துருச்சு நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் காசோட வேல்யூ பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு காஸ் 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா காசோட வேல்யூ. அதே மாதிரி சைனோடது ஈக்குவல் டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் நம்ம 16 கொடுத்துருக்கோம். என்ட்ரு கொடுத்தோம்னா சைன் வேல்யூ அண்ட் டேன் வேல்யூ பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு டேன் அடிச்சிருக்கோம். ஸோ டேன் கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூஸ் அங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ 45 கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டேன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் லாக் வேல்யூ ஈக்குவல் டு லாக் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே அதே மாதிரி வேல்யூஸ் 40 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம். லாக் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இந்த ஆப்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு இப்போ மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் ப்ளஸில் வரும். இப்போ ஈக்குவல் டு -80 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் வேல்யூஸ் காட்டிடும். ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அதை டோட்டல் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி காமிச்சிரும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூஸ் நம்ம டைப் பண்ண போகிறோம். 10, 20, 30, அண்ட் 40 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிரும். அடுத்து வேல்யூஸ் நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே டோட்டல் பண்ண கூட்ட போகிறோம். ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். 10, 20, 30, ஸோ 40 என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோவிலே போட்டிருப்போம் மேக்ஸிமம் மினிமம் கவுண்ட் எல்லாம். ஸோ பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூவில் எது அதிகமான வேல்யூவோ அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு காட்டும். ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். 1, 4, 5, 6, 9 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ 9 தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூ, அதனால் 9 காட்டியிருக்கு. மினிமம் அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸில் எது கம்மியான வேல்யூவோ அதை காட்டும். ஈக்குவல் டு மினிமம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி ஸோ கமா போடணும். 5, 1, 9, 23, 12. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயே எது கம்மியான நம்பரோ அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு மினிமமில் காட்டிடும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்குது இல்லை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படி சொல்லி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி காட்டும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நம்பரை நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர்னு சொல்லிட்டு அதை காட்டிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாடுலா ஈக்குவல் டு MOD மாட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 10, 3 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட மீதி நம்மளுக்கு 1ன்னு காட்டிடும். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 65.25 அப்படின்னு இருந்துச்சு. பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு 1 கன்வெர்ட் ஆகிக்கிறோம். இப்போது
65.25 1ன்னு போட்டோம் அப்படின்னா 66 வந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோர் பார்க்குறோம். இதுவும் 66.25 1 கொடுத்தோம்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க வேல்யூவை வந்து எடுத்துக்கிறாமல் 65 மட்டும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி காட்டும். ஈக்குவல் டு ரவுண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 65.75 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டும். ஸோ இது ஃபுல்லாமே மேக்ஸ் ஃபங்க்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஆர் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோடு. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கீபோர்டில் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு இப்போ கோடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். கர்சரை லொக்கேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு கோட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். லெட்டர் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுக்க போகிறோம். லெட்டரை ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஏக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் லெட்டர் வந்து இப்போ ஏபிசிடிலே எதுனாலும் நம்ம கொடுத்தாலும் அதோட வேல்யூஸ் வந்து காட்டும். இப்போ நம்ம ஏ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நான் இசட் கொடுக்குறேன். இசட்டோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி காமிச்சிடும். அதே மாதிரி கேரக்டருமே அதே மாதிரி தான். ஈக்குவல் டு கேரக்டர் நடிக்கிறோம். CHAR மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். நான் கேரக்டரோட வேல்யூஸ் அங்கே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான லெட்டரை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். இதே மாதிரி நம்ம எதனால் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது ஈக்குவல் டு கேரக்டர் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் டபுள் கொட்டேஷன் 98 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் வந்து B. இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரைட் ஆப்ஷன். ரைட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு நேம் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த நேமுக்கு அடுத்து அதாவது ரைட் சைட்லேருந்து நம்மளுக்கு எத்தனை லெட்ரு மட்டும் வேணுமோ அதை மட்டும் கொண்டு வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டும். அதுக்காக தான் இந்த ரைட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் அதுக்கான ஃபார்முலா நம்ம டைப் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரைட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் கொடுக்க போகிறோம். இதில் வெல்கம் அப்படின்னு அடிச்சுட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணணும். கமா போட்டுட்டு 4. ஏன்னா எனக்கு ரைட் சைடில் இருந்து எனக்கு 4 லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டணும். ஸோ கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ரைட் சைடில் இருக்க 4 லெட்டர் மட்டும் காட்டும். அண்ட் லெஃப்ட் சைடில் இருந்து நம்மளுக்கு எத்தனை லெட்டர்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அணு நிலா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் 3ன்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இருந்துட்டு எனக்கு 3 லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அணுன்னு மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் அதெல்லாம் தெரியும். அப்பர் கேஸ் அப்படின்னா என்னென்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் டைப் ஆகும். லோயர் கேஸ் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர் டைப் ஆகும். இப்போ நம்ம அப்பர் கேஸ் கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு அப்பர்னு அடிச்சுட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து நம்ம லெட்டரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஸ்மால் லெட்டரில் அடித்தோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும். ஈக்குவல் டு அப்பர்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். இது உள்ள நம்ம லெட்டர் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா லெட்டர் வந்து உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும். அண்ட் லோயர் கேஸ் பார்க்க போகிறோம். லோயர் ஈக்குவல் டு லோயர் நடிக்கிறோம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி காட்டும் நம்மளுக்கு. எப்படின்னா ஈக்குவல் டு லோயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். அது உள்ள நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா லெட்டர் வந்து நம்மளுக்கு இப்போ எல்லாமே நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எல்லாமே கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் வந்து நம்மளுக்கு வரும். ப்ராப்பர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் டைப் பண்ணுறோம். ஐ லைக் சம்மர் அப்படின்னு அடிச்சுட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஐ லைக் சம்மர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வரும். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆப்ஷன். ரிப்பீட் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு லெட்டர் வந்து எனக்கு இத்தனை டைம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரிப்பீட் கொடுக்குறது. இதில் ஈக்குவல் டு ரிப்பீட்
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு எந்த இது வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வரணுமோ அதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு கமா போட்டு எத்தனை டைம் நம்மளுக்கு வேணுமோ அந்த நம்பர் அங்கே கவுண்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா அத்தனை டைம் நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகி வரும். எப்படின்னா ஈக்குவல் டு ரிப்பீட் REPTன்னு அடிச்சிட்டோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் அண்ட் ஸ்டார். எனக்கு இந்த ஸ்டார் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு 5 டைம்ஸ் வரணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கமா 5 டைம்ஸ் வரணும். 5 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி 5 டைம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது எக்ஸாக்ட். ஸோ நம்ம அடிக்கிறது வந்து கரெக்டாக அடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு காட்டும். ஈக்குவல் டு எக்ஸாக்ட் கொடுக்குறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம், அதே லெட்டர் அடிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நேம் அடிச்சிருக்கோம், ஏஜ் கொடுத்துருக்கோம் அண்ட் எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 18 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலிஜிபிள்னு வரணும். 18 வயசுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு காட்டணும் நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த செல்லில் கர்சர் வச்சுட்டு ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏஜ் அடிச்சிருக்கோம்ல அந்த செல் அட்ரஸை கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு 18 கொடுத்துட்டோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா இது எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளாக அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ எலிஜிபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு கமா டபுள் ஓப்பன் பண்ணி நாட் எலிஜிபிள் கொடுக்குறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளான்னு காட்டிடும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா எலிஜிபிள். ஸோ இதே மாதிரி மறுபடியும் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறோம். ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செல் அட்ரஸ் கொடுக்குறோம். அந்த 17 இருக்குல்ல B33 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா டபுள் கொட்டேஷன் எலிஜிபிள் டபுள் கொட்டேஷன் கமா மறுபடியும் டபுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நாட் எலிஜிபிள். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். இதே மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.